Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 10 ஆண்டுகள் அமைச்சராக இருந்தபோது சிவகாசி தொகுதிக்கு பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக முன்னாள் அமைச்சரும் அதிமுக வேட்பாளருமான ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை பார்க்கலாம். 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் தமிழகமே இருளில் மூழ்கி இருக்கிறது. விலைவாசி எல்லாம் கூடிவிட்டது. எல்லா விலையும் ஏறிவிட்டது. என்ன தட்டுப்பாடு இல்லை இந்த நாட்டிலே என்று நிலவக்கூடிய அளவில் சொல்லக்கூடிய அளவில் விலைவாசி தாறுமாறாக ஏறிவிட்டது. வீட்டு வரி, சொத்து வரி, கரண்ட் பில்லு, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். 1000 ரூபாய் கரண்ட் பில்லு கட்டியவர்கள் இன்றைக்கு 6000 ரூபாய் கட்டுகிறார்கள். வீட்டு வரி 2000 ரூபாய் கட்டியவர்கள் இன்றைக்கு 8000 ரூபாய் கட்டுகிறார்கள். சொத்து வரி, குப்பை வரி, தண்ணீர் வரி, எல்லா வரியும் திமுக ஆட்சி கூட்டிவிட்டது. ஆனால் மக்களுக்கான திட்டங்கள் ஏதாவது வந்ததா என்று சொன்னால் வரவில்லை. 5 லட்சம் கோடி கடன் வாங்கி திமுக அரசு, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தங்கள் குடும்பத்தையும் திமுகவை வளர்த்துக் கொண்டார். தமிழ்நாட்டு மக்களை படுகு குழியில் தள்ளிவிட்டார். நான் 10 ஆண்டுகள் அமைச்சராக பணியாற்றிய அனுபவம் எனக்கு உண்டு. நான் கொண்டு வந்த திட்டங்களைத்தான் பெயிண்டடித்து பூசி திட்டங்களை காலதாமதப்படுத்தி நிறைவேற்றிவிட்டு தாங்கள் செய்தது போல் தம்பட்டம் அடிக்கின்ற சுயநல கூட்டங்களை எல்லாம் முறியடித்து அண்ணா திமுக, பாரதிய ஜனதா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக போட்டியிடுகின்ற அண்ணா திமுகவுடைய வேட்பாளர் KT ராஜேந்திர பாலாஜியாக எனக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள்.